இந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான ஹிட்டை கொடுப்பான்னு எதிர்பார்க்கல. வசூலில் கலக்கிருச்சு. 350 கோடி ரூபாய் தாண்டி போயிருக்கு. சூர்யாவோட ஹிஸ்ட்ரியில் இது மாதிரி வந்து நடந்ததே இல்லை. உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிறது ஒரு தவறுன்னு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை வெளிப்படையாக சொல்கிறாரு இல்லை. பட் இப்போ அஜித் சார் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, AK-64 படத்தை நாமளே தயாரிச்சிருவோம். எதுக்கு இந்த பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து? வணக்கம் சார். வணக்கம். சூர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக அமைஞ்ச படம் கருப்பு. மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், கலெக்ஷனாகவும் பயங்கரமாக போயிருக்கு அப்படிங்கிறாங்க. சூர்யா அவர்களோட அடுத்தடுத்த படங்களோட நகர்வு எப்படி சார் இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த கருப்பு படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சூர்யா கனவுகளோட நினச்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் நான் அதை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு தொடர் தோல்விகள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஸ்டாண்ட் பையே இருக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கார். எப்படியா ஒரு படம் ஹிட்டு கொடுக்கணும்னு பார்த்தா வரிசையான படங்கள் கொடுக்க முடியல. பட் விஸ்வநாத் சன்ஸ் மட்டும் விடலான்னு பார்த்தார். ஏன்னா அந்த படம் ஒரு கிளாஸ் படம், நல்லாயிருக்கும், நமக்கு அதுக்கு கண்டிப்பாக ஒரு 200 கோடி மேலே தாண்டி ஒரு ஹிட் அடிக்கணுன்ற நம்பிக்கை இருந்தது. நான் கருப்பு மேலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப் இருந்தது அவருக்கு. படம் கண்டிப்பாக அது போய் ரீச் ஆகும் மக்கள் மத்தியில் அப்படின்னா. அதுக்கு இடையில நிறைய பிரச்சனை வந்துச்சு. ரிலீஸ் ஆகணும் நிறைய வந்து நம்மளும் பேசியிருக்கோம். பட் மக்கள் கொடுத்த ஆதரவு இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையில் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான ஹிட்டை கொடுப்பான்னு எதிர்பார்க்கல. வசூலில் கலக்கிருச்சு. 350 கோடி ரூபாய் தாண்டி போயிருக்கு. சூர்யாவோட ஹிஸ்ட்ரியில் இது மாதிரி வந்து நடந்ததே இல்லை. இதுதான் த ஃபஸ்ட் டைம். தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 192 கோடி ரூபா, 192 crores வந்து இது கலெக்ஷன் பண்ணியிருக்கதா எனக்கு தெரிந்து பார்த்தா. ஃபஸ்ட்டு ரஜினி சார் படம், அப்புறம் விஜய் சார் படம் இருக்குது, அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் படம் இருக்குது. 4வது இடத்துல சிவகார்த்திகேயன் இருந்தார், அமரன் படம். இப்போ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக 5வது இடத்துல சூர்யா கருப்பு படம் வந்து 350 கோடியை தாண்டி இருக்கு. மற்ற யாரும் பெரிய அளவில் கிட்டத்தட்ட 150-250 வரைக்கும் தான் டச் பண்ணியிருக்காங்க. பட் இது பெரிய ஹிட்டு. பட் இந்த ஹிட்டை வந்து தக்க வச்சுக்கணும்னு பார்க்குறாரு. இப்போ அடுத்தடுத்து இது வரக்கூடிய படங்கள் வந்து இந்த கலெக்ஷனை தாண்டணும், இல்லைன்னா ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிக்கணும். பட் இதுதான் அவருடைய ட்ரீம். இப்போ 2 படம் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது. 1 தெலுங்கு படம் முடிஞ்சாச்சு, அது ரிலீஸ் இப்போ. அதற்கு அடுத்து ஜீத்து மாதவனுடைய டைரக்ஷனில் அதில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒன்று நடிக்கிறாங்க. அது கூட ஒரு தலைப்பு வந்து நான் இப்போ கேள்விப்பட்டேன், சரவெடி அப்படின்னு வைக்கிறது மாதிரியும் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. பட் அது அப்புறம் ரிலீஸ்க்கு முன்னாடி சில சேஞ்சஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரவெடிங்கிற நல்ல அருமையான டைட்டில் தான் அது உங்களுக்கு. அதை ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தானே. பட் அந்த 2 படங்களும் ஒரு ஹிட் அடிக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த டைரக்டர் அந்த மாதிரி. ஸோ தெலுங்கு டைரக்டர் மெகா படம் ஹிட்டு கொடுத்தவர். இந்த பக்கம் என்ன லக்கி பாஸ்கர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாங்க. ஒரு வித்தியாசமான கதைக்காலம், ஒரு நிஜ சம்பவத்தின் பேஸ் பண்ணி அதை எடுத்துகிற அந்த படம் தாறுமாறான ஹிட் உங்களுக்கு அது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆவேசம் பண்ண இயக்குனர் அவர் ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்காலத்தில் கொடுக்குறவர். இதற்கு அடுத்து பண்ண போகிறதான் அவர் ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க. யாருக்கு பண்ணணும், எப்படி நம்ம பண்ணணும், செலெக்ஷன் சப்ஜெக்டுக்குள்ளே போகிறார் இப்போ. அதனால தான் கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு பிக் ஸ்டார் டைரக்டரை வச்சு பண்ணலாங்கும் போது தான் நெல்சன் வந்து பேசிட்டு ஒரு தகவல் இருக்கிறது. அதில் இனிமேல் சூர்யா அலர்ட்டாக இருக்கணும். இந்த சொந்தக்காரர்களுக்கு படம் பண்ணுறான், மற்றவ கதை கேட்டுட்டு ஓகே இதை பண்ணலாங்கிற அதுக்குள்ளே திரும்பி போனாருன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவார். அதுக்குள்ளே போகக்கூடாது. என்ன பொறுத்த மட்டுமே கதையை நீங்கள் கேளுங்க, பிடிச்சா பண்ணுங்க, பிடிக்கலன்னா அடுத்த கதை எந்த டைரக்டர் வரும்னு கேளுங்க. உங்களை நம்பி பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர் இருக்காங்க, பல தயாரிப்பாளர் இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்குலாம் படம் பண்ணணும். அப்போ நீங்கள் வெரைட்டியாக நீங்கள் கொடுக்க முடியும். சும்மா அந்த குண்டாச்சிட்லேயே குதிரை ஓட்டிகிட்டு இருந்தேன்னு வச்சிங்களேன், அது வேலைக்கு ஆகாது. அது சூர்யா அவர்களை புரிஞ்சுட்டாங்க இப்போ. அதனால தான் இப்போ அடுத்தடுத்து இந்த வெளி தயாரிப்பாளர் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அவருடைய நெல்சனிக்கில் வரது கூட பார்த்தீங்கன்னா சித்தார் என்டர்டைன்மெண்ட் தான் தெலுங்கு பிடிச்சதை பண்ணுற மாதிரி தகவல் வருது. ஸோ இப்படி நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன அவருடைய ரூட் எப்படிங்கிறத. ஓகே சார், நீங்கள் இவ்வளோ டேரக்டர்ஸ் இவ்வளோ பிளான் சொல்கிறீங்க. கருப்பு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. RJ பாலாஜி கருப்பு 2 கண்டிப்பாக வரும்னாரு. பட் சூர்யா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாரா சார்? இல்லை, கண்டிப்பாக சில படங்கள் ஆரம்பிக்கும் போது சில பிரச்சனைகள் வருங்க. எல்லாருக்குமே ஒரு வரம், தயாரிப்பாளர் டைரக்டருக்கு வரும், ஹீரோ டைரக்டருக்கு வரும். இந்த படம் வெற்றிங்கும் போது எல்லாமே வந்து மறந்துடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் நடந்த சில கசப்பான சம்பவங்கள் இருக்குது. பட் அது முன்னாடி நீங்கள் படம் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் RJ பாலாஜி கொடுத்துட்டார். சாதாரண வெற்றி இல்லை சூர்யாவுக்கு. பல வருடங்கள் போராட்டம், தொடர் தோல்விகள் மத்தியில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுத்துருக்கும் போது கண்டிப்பாக சூர்யா அதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா RJ பாலாஜி வந்து அவர் ஒரு கமர்ஷியல் இயக்குனராக காமிச்சிட்டார் படத்தில். அடுத்து வந்து பார்ட் 2 தயாரிக்கணும் ஒரு லீடும் கொடுத்துருக்கார் படத்தில், கருப்பு விசஸ் வெள்ளை. ஸோ அதை லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. அதில் சூர்யா அந்த சீனில் ஆக்ட் பண்ணியிருக்காரு வேறு.
இல்லை பார்ட் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த 2 படம் முடிந்ததுக்கு பிறகு அவர் அடுத்த படம் நெல்சன் படத்துக்கு பண்ணுறாரா? நெல்சன் வந்து 174 படத்தில் உள்ளே போனார்னு வச்சுங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் படமும் கமல் நடிக்கிற படமும் உள்ளே போனார்னா அது டைம் எடுத்துரும், அந்த டியூரேஷன் பத்தாது அவருக்கு. பட் அதற்கு இடையில அப்போ சூர்யா யார் கூட பண்ண போகிறா? நெல்சன் கூட வாய்ப்பு இருந்தால் பண்ணுவாரா? இல்லைன்னா ஆக்சுவல் ஆர்ஜே பாலாஜி வந்து அவர் ஸ்கிரிப்ட் இது ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஸோ அதுக்குள்ளே போகலாம். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் எக்ஸாம் சொல்லிட்டே போகலாம். போக்கிரி படம் கூட எந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர்னு உங்களுக்கு தெரியும், விஜய் சார் நடித்த படம், இல்லை பிரபுதேவா டைரக்ஷன். அதில் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் பார்த்தா பிரபுதேவா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்குமே கொஞ்சம் பிரச்சனை வந்து ரெண்டு பேசிக்காமல் இருந்த சம்பவங்கள்லாம் இருக்குது நமக்கு. அதை அப்புறம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச உடனேயே பிரபுதேவா வந்து விஜய் அவர்களை போய் கட்டி பிடிச்சி அந்த வாழ்த்துக்களை சொன்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதனால் அதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடக்கும். அது வந்து நீங்கள் பழைய அதை ஹீரோக்கள் எடுத்திங்கனாலே வரிசையாக சொல்லிட்டே போகலாம். ஓகே, அதனால் கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பண்ணுனா சிறப்பாக இருக்கும். ஓகே சார், இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கட்டா குஸ்தி படத்தோட ப்ரொமோஷனை விஷ்ணு விஷால் எல்லா சேனல்ஸ்க்கும் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில் அவர் மேலே ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இவ்வளோ நாள் அவருக்கு ஒரு நோய் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பேசலை, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பேசுகிறாரு. இதை வச்சு எதுவும் ப்ரொமோஷன் பண்ணுறாரா, பப்ளிக் ஸ்டண்ட் பண்ணுறாராங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. சார், இதை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, ஒரு மனிதனுக்கு வந்து நோய் இருக்குன்னு எவனும் சொல்லவே மாட்டாங்க. முதல்ல அதை மறைச்சி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர் எனக்கு இந்த டிசீஸ் இருக்குன்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு வழியில் இருந்திருப்பாங்கிறதா உணர முடியுது. ஆனால் ஆட்டோ இம்யூன் சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்கிறதா சொல்கிறார். அது வந்து இந்த செல்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு இந்த கெட்ட செல்லாம் போய் நல்ல செல்களை போய் அடித்து காலி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசீஸ் இருக்கிற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு வேண்டிய டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ சமதா அவர்களுக்கு கூட அந்த டிசீஸ் ஒன்று இருந்ததுங்க, அவங்களுக்கு படுத்த படுக்கே இல்லையா அவங்களுக்கு அதை. பட் அவங்களுக்கு வேறு அதில் வந்து மீண்டு வரலையா. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் வந்து சில பிரச்சனைகள் வரும். பட் அது வந்து நம்ம விஷ்ணு விஷாலுக்கு வந்த ஒரு விஷயத்த சொல்கிறார். சொல்லி நான் அதனால தான் 2-3 வருடங்களாக கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன், ரொம்ப சோர்வாக இருந்தேன். படம் பண்ண முடியாத ஒரு ரீசனை சொல்கிறார். ஆரியன் படம் லாஸ்ட் இயர் கூட ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரீசனை சொல்லி உடல்நிலை சரியில்லை, நீங்கள் வேறு ரொம்ப சோர்வாக டல்லாக இருக்கீங்க என்ன காரணம் கேட்குற போது அந்த விஷயத்த ஒன்று வந்து சொல்ல வர்றார். இப்போ எந்த ஒரு மனிதனும் எனக்கு இப்படி ஒரு டிசீஸ் இருக்குன்னு சொல்லுவானா? பட் அதுக்கு வந்து பெர்மனெண்ட் ட்ரீட்மெண்ட் இல்லைங்கிற தகவல் தானே. பட் மெடிசன் இருக்குது, நீ மெடிசன் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம. ஆனால் சில நேரம் ஆன்டிபயோட்டிக் ரொம்ப எடுக்கும்போது ஸ்டீராய்டு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா நம்ம உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அடிப்படும். ஐ மீன் இந்த கிட்னி லிவர் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது. டேப்லெட்ஸ் ஹெவி டோஸ் எடுக்கும்போது அதில் சில சம்மந்தப்பட்டதும் இருக்காது. அதனால் அது நான் இப்போது டேப்லெட்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் நான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறார். கட்டா குஸ்தி படம் 2 ஓடுறதுக்காக ஒரு விஷயத்தை இப்படி சொல்லுவாங்களே யாராவது. ஆனால் எனக்கு இது நீங்கள் சொன்னோன்னே எனக்கு வந்து இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. விஷால் இருக்கார் இல்லையா, இவர் விஷ்ணு விஷால். அவர் விஷாலோட ஒரு ஹீரோ இருக்கார். அவர் வந்து சுந்தரிசி இயக்கத்தில் மதகஜராஜான்னு ஒரு படம் கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு படம், ரிலீஸே ஆகலை, லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணாங்க. அதற்கு ப்ரொமோஷனுக்கு அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்ந்து போய் அவர் ஒரு மாதிரி இருந்தார் விஷால். பட் உண்மையிலே அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பீரியட் அது. பட் அது இந்த படத்துக்காக தான் அவர் ஆக்ட் பண்ணுறாரு போல் இருக்கு அப்படிலாம் பேசப்பட்ட தகவல் இருக்கு. ஆனால் அந்த படம் தாறுமாறான ஹிட் ஆச்சு, உங்களுக்கு 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆச்சு அதை. பட் ஒரு ஹீரோ வந்து தன் உடல்நிலை சரியில்லைங்கிற ஒரு உண்மையை சொல்கிறதையும் இப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி சொன்னாங்கன்னு அதை எப்படி ஏற்றுக்கிறது? அதை இல்லை கட்டா குஸ்தி 2க்காக விஷ்ணு விஷால் பண்ணாங்கலாம் கிடையாது. அவருடைய பழைய படங்கள்லாம் நீங்கள் சீரியல் எடுத்தீங்கன்னா எத்தனையோ படங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண படங்க. ராட்சசன் படம் ஒரு கால் ஷீட் பண்ணாங்க ஒரு ஹீரோ, இல்லைன்னா 2 கால் ஷீட் பண்ணுவாங்க அதிகபட்சம். காலை 9 மணிக்கு வந்தால் நைட்டு 2 மணி வரைக்கும் போவாங்க, திரும்பி காலை 9 மணிக்கு வரணும். ஆனால் இவர் 3 கால் ஷீட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு கால் ஷீட் வந்து 8 ஹவர்ஸ், ஒரு நாளைக்கே 24 ஹவர்ஸ். 3 கால் ஷீட் வந்து 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு வீட்டுக்கே போகாமல். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஒர்க் பண்ணதாக ஒரு தகவல் வருது. கேரவன் ஷூட்டிங் அங்கே தூங்குறது, ஷார்ட் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் ஒரு 1/2 hour பிரேக், அந்த 1/2 hour தூங்குறது. இப்படி ஒர்க் பண்ண படம் அது ராட்சசன்லாம். ஸோ அவங்களாம் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. பட் பல படங்கள் சூப்பர் டூப்பர். அவர் படங்களும் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் எத்தனையோ படங்கள் எடுத்து எஃப்ஐஆர்லேருந்து இன்று நேற்று நாளையிலேருந்து குள்ளநெறி கூட்டம்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள் பாருங்கள் அதை. அவ்வளோ அருமையான படம் நீங்கள் அதை. ஸோ முண்டாசுப்பட்டி வித்தியாசமான கதைகளத்தில் பண்ணுறவர். ஸோ இந்த கட்டா குஸ்தி 1 கூட பார்த்தீங்கன்னா 2020 வந்து சூப்பர் டூப்பரான படம். இப்போ இவ்வளோ பிரச்சனை, இந்த படத்தில் பிரச்சனை இருக்குன்னு கிளப்பிவிட்டாங்க தெரியுமா. கட்டா குஸ்தி 2ல் ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை, தகராறு. அதில் தான் அவர் படம் மேலே தூக்கி போட்டார் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. ஐஸ்வரி கணேஷெல்லாம் 3 படம் கமிட் பண்ணுறதா ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. பட் அவர் வந்து நிறையா படங்கள் பண்ணுறதுனால லேட்
ஆகிற சூழ்நிலை வந்தது. இங்கே விஷ்ணு விஷாலோட ஓன் ப்ரொடக்ஷன் ஒன்று வச்சுருக்காரு. அதில் ஒரு 30-35 பேர் ஸ்டாஃப் இருக்காங்க. அவர் சம்பளம் கொடுக்கணும். இப்போ 2-3 வருஷம் அப்படி தள்ளிட்டு போனால் என்ன பண்ண முடியும்? அவருக்கு இன்கம் வேணும் இல்லையா? என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்ததுனால எத்தனை பேர் கொடுக்கணும்னா படம் பண்ணி அதில் சம்பளம் வாங்கினா சம்பளம் கூட பெருசாக அவர் வந்து நிறைய ப்ரொடியூசர்கிட்ட டைட்டாக கேட்டு வாங்கினது கிடையாது, விட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் நான் பண்ண தவறு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நட்பாக இருந்தது தவறுன்னு ஃபீல் பண்ணுறாரு. இப்போ இனிமேல் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்ற அளவுக்கு பேசுகிறாரு. அப்போ ஐஸ்வரி கணேஷ்லேருந்து 3 படம் பண்ண முடியாது சார், நீங்கள் ஒரு படமே இது லேட் ஆகுது, இனி நீ பண்ண வரைக்கும் போதும், இனிமேல் ஏன் மேனரில் நான் பண்ணிக்கிறேன் கட்டாகுஸ்தி 2 அப்படின்னு அந்த ரைட்ஸை வாங்கிட்டு வந்து இவர் மேலே பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 2 படம் அது பண்ணலை. அதனால் பிரச்சனையில் எங்கெங்கே இருந்து வரும் பாருங்க. தேவையில்லாமல் ஒரு சின்ன விஷயம் போது டக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து எல்லாம் கிளப்பி விடுறாங்க. பட் எதுவும் இல்லை, கட்டாகுஸ்தி 2 படம் சிறப்பாக இருந்திருக்கிறதா ஒரு தகவல். அவர் வேண்டிய ப்ரொமோஷன் யார் வேறு கொடுக்கல. ஒரு ஹீரோங்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணணும், அதுவும் ஒரு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டார். லால் சலாம்லாம் பண்ணும்போது கூட ரஜினி சார் கேமியோவில் பண்ணார், அது அவருக்கு தான் ஒரு பேர், அது மாட்டுக்கருத்து இல்லை. பட் இவருக்கு வரல அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருந்தது. ஏன்னா கேமியோவில் ரஜினி சார் பண்ணாலும் ஹீரோங்கிறது இங்கே விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் பண்ணாங்க, அது ப்ரொமோட் பண்ணலைங்கிற வருத்தம் கொஞ்சம் இருந்தது. பட் இப்போ இந்த படம் வந்ததுக்கு அப்புறமேல் வித்தியாசமான படங்கள் ப்ரொமோஷன் நிறையா வரும்னு விரும்புகிறார். உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிறது ஒரு தவறுன்னு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை வெளிப்படையாக சொல்கிறாரு இல்லை, நம்ம அதுலேருந்து ரெக்கவரி வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி உள்ள ஹீரோ அவர், என்ன தெரிஞ்ச வரைக்குமே பார்த்தோம். சார் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் அவரோட படம் பண்ணுறாரா இல்லை ரேஸ்லேயே இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப நாளாக ஆதிக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது என்ன ப்ராசஸில் சார் இருக்குது? அதான் அது வந்து $1 மில்லியன் கொஸ்டின் மார்க்காகவே இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதமாகவே யார் பண்ணுறா பண்ணல. ஏன்னா தல ரசிகர்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருக்குன்னு ஆடியன்ஸ், நிறைய பப்ளிக் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹீரோ ஏன் விடாமுயற்சின்னு படத்தை கொடுக்குறாரு, அப்படியே கட் பண்ணால் குட் பை டாக்லின்னு பக்கா ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுக்குறாரு. சிறந்த நடிகர் ஏன் பண்ணலை அப்படிங்கும்போது நிறையா நம்மளும் பேசியிருக்கோம், மற்ற நண்பர்களும் பேசுனதை நம்ம கேட்குறோம். சம்பள பிரச்சனை ஒன்று வந்தது அதனாலன்னு சொல்லி ஆதிக்கம் வந்து அஜித் சாரை வச்சு தான் பண்ணிட்டு தான் வெளில போக மாட்டேன்னு அவர் அடமெண்ட்டாக உட்காந்துருக்காங்க. எல்லாம் ரெடி, நாளைக்கு ஷூட்டிங்னா கூட ஆரம்பிக்க ரெடியாக இருக்காரு. பட் ப்ரொடியூசர்ஸ் ஒன்றும் இல்லை. பட் இப்போ அஜித் சார் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா AK-64 படத்தை நாமளே தயாரிச்சிருவோம். எதுக்கு இந்த பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து? அப்போ சம்பளம் நம்ம கேட்குறதுன்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்படின்னா இப்போ அவர் சம்பளம் என்னமோ தூக்கி அப்படியே வச்சிட போகிறாங்க. அது வந்து அவர் வந்து எடுக்க போகிறதில்ல, கொடுக்க போகிறதும் கிடையாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 crores ஒரு 75 crores மட்டும் தேவைப்படுதுன்னா அதை மட்டும் டெய்லி என்ன எக்ஸ்பென்ஸ் வருதோ, ஸோ மற்ற கேரக்டர்ஸ் ஹீரோ யார், வில்லன் யார், காமெடியன் யாருன்னு சாய்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு சம்பளம் பேக்கேஜை பேச போனால் கொடுக்க போகிறாங்க. ஒரு மினிமம் பட்ஜெட்டில் முடிஞ்சிடும் உங்களுக்கு அதை. அப்போ பிஸ்னஸ்ங்கிறது அஜித் சாருக்கு இருக்குது, அது ஒன்று மாற்றுக்கிறதே இல்லை. பட் அது பிஸ்னஸ் பண்ணும்போது அவருக்கு வேண்டிய சம்பளம்னு ஒன்றும் இல்லையா, ப்ராஃபிட்டில் வரும் இல்லையா, அதை தூக்கி அப்படியே வச்சுக்க போகிறார். OTT ரைட்ஸ் இருக்குது, சேட்டலைட் ரைட்ஸ் இருக்குது, வெளிநாட்டு உரிமையும் இருக்குது, நிறையா இருக்குது உங்களுக்கு ரைட்ஸ். இது அதில் ஏகப்பட்ட கொடிகள் வரும். அப்போ தியேட்டரிக்கல் ரைட்ஸ் நம்மது இங்கே இருக்குது வேறு. ஸோ அப்போ அதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அவர் என்ன எதிர்பார்த்தாரு, ஒரு 160 crores எதிர்பார்த்தாரு. கண்டிப்பாக அதை அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம் அவர். இப்போ சூர்யா அவர்கள் சொந்தக்காரர்கள் படம் பண்ணி மிகப்பெரிய ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி அஜித் சார் தனுஷ் அப்படி தானே பண்ணுறாரு. அப்படிங்க சில படங்கள் வெளிப்படங்கள் பண்ணுறாரு, தனுஷும் முக்கியமாக பண்ணுறாரு, ஒண்டர் பார்லன்னு அவர் தான் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அவர் நினச்ச சம்பளத்தை வந்து ப்ராஃபிட்டில் பார்த்துட்டு போயிடலாம். அதனால் அந்த முடிவுக்கு வந்ததுக்குனால தான் AK-64 படத்தை அஜித்தே சொந்தமாக தயாரித்து ஆதிக்க ரவிச்சந்திரன் பண்ணுறது மாதிரி சூழல் வரும். அது விரைவில் வந்து இப்போ கார் ரேஸில் ஃபாரின் இருக்கிறதுனால வந்த உடனே அதை வேலையில் ஆரம்பிக்கிறதா அஜித் சொல்லியிருக்காரு.